الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا ومنها 4 حرم فلا تظلموا فيهن أنفسكم صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله. وقال أيضا النبي صلى الله عليه وسلم شهر محرم شهر الله أو كما قال عليه السلام. முல்லையம் காற்றில் வீசும் மோகனத் தென்றலைப் போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நானிலத்தின் நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை ஒழுகி நடந்த சத்திய சீலர்கள் சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் உண்மை விசுவாசிகளாகிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் கடாட்சியமும் சதாவும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக என்னோட சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தியாகத் திருநாளை சந்தித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். தியாகத் திருநாள் என்ன நமக்கு நினைவூட்டுகிறது? எத்தகைய படிப்பினைகளை நமக்கு வழங்கியிருக்கிறது? அந்த திருநாளோடு அந்த பெருநாளோடு தியாகம் முடிந்து விட்டதா அல்லது தொடர்கின்றதா என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால், ஏதோ தியாக பெருநாள் வந்தது, நமது வசதிக்கேற்ப ஆடோ அல்லது மாடோ அல்லது ஒட்டகமோ ஏதோ அல்லாஹுக்காக வேண்டி நாம் தியாகம் செய்தோம், குர்பானி கொடுத்தோம், அது அந்த நாளோடு அந்த நாட்களோடு முடிந்து விட்டது என்று பல பேர்கள் எண்ணக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை பொறுத்த அளவு தியாகம் என்பது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய மேனி மண்ணறையை முத்தமிடுவது வரை தியாகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமியுடைய நிலைப்பாடு. வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தியாகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்ப சிறுபிள்ளை காலத்திலே நாம் வளர்கிறோம். 7 வயது ஆனதற்கு பிறகு மதரசாவுக்கு கால் எடுத்து வைக்கிறோம். 15 வயது ஆனதற்கு பிறகு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எடுத்து வைக்கிறோம். அதற்கு பிறகு நாம் தொழில்துறைகளிலே நம்முடைய சிந்தனையை தியாகத்தை செலுத்துகிறோம். நேரம் காலம் அத்தனையும் பொருளாதார ஈட்டுவது எப்படி என்பதிலே நாம் செலவு செய்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட காலம் பொருளாதாரம் ஈட்டுவதற்கு நாம் செலவு செய்ததற்கு பிறகு நம்முடைய இல்லற வாழ்க்கையை துணையை தேடுவதற்கு நாம் ஆரம்பமாகி விடுகிறோம். இல்லற வாழ்க்கையிலே புகுந்ததற்கு பிறகு அங்கே ஒரு பெரிய தியாகம். கடைசி வரை
இல்லற வாழ்க்கையிலே புகுந்ததற்கு பிறகு பிள்ளைகளுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இப்படியாக இஸ்லாமியர்களுடைய தியாக நிலைப்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதுவரை என்றால் மன்னரைக்கு செல்லுவது வரை திறந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் மன்னரைக்கு பிறகும் கூட அங்கேயும் தியாகத்திலே நாம் நீடிக்க வேண்டும், தியாகத்தில் உணர்வோடு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் ஒரு நீண்ட உலகத்தை சந்திக்கக்கூடிய வீடுதான் மன்னரை. இந்த உலகம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுகள், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கோடு இந்த உலகத்துடைய நிலைப்பாடுகள் நம்முடைய வாழ்வு முடிந்து விடுகிறது. அதே நேரத்திலே நம்மிடத்திலே ஒரு சிந்தனை இருக்க வேண்டும், நம்மிடத்தில் உயர்ந்த ஒரு பண்பாடு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்றால் ஒரு லட்சியத்தோடு நாம் வாழ வேண்டும். அந்த லட்சிய வேட்கை நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும், நிரம்ப இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இவன் சென்று விட்டான், இவன் இன்னென்ன நன்மையான காரியங்களை செய்து விட்டான், அந்த நன்மைகள் இவனை பேசிக்கொண்டே இருக்கும், கியாமத்து நாள் வரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மூமினுடைய நிலைப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகும் நீங்கள் உங்களுடைய நீண்ட வாழ்க்கைக்காக வேண்டி உங்களுடைய அமல்களை நீங்கள் சேகரிக்க வேண்டும். அந்த சேகரிப்பு தான் உங்களுக்கு உற்ற துணையாக வரும். நீங்கள் மனைவிக்காக சில காலங்கள் தியாகம் செய்திருக்கலாம், பிள்ளைகளை வளர்த்து வாலிபமாக்கி அவர்களை ஆளாக்குவதற்காக வேண்டி தன்னை போல ஒரு வியாபாரியாகவோ, தன்னை போல ஒரு ஆலிமாகவோ, தன்னை போல ஒரு பிசினஸ்மேனாக உருவாக்குவதற்கு நாம் செய்திருக்கிறோம் தியாகங்கள். ஆனால் அந்த தியாகமெல்லாம் நம்முடைய மன்னரையோடு நின்றுவிடும், மன்னரைக்கு உள்ளே வருவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸத்தின். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அனைத்தும் அவனை விட்டு துண்டிக்கப்பட்டு விடும். அவன் செய்த பிசினஸ், அவன் செய்த உறவுகள், பிள்ளைகள், மனைவி, மக்கள் அத்தனையும் அவனை விட்டு தூரமாகி விடுவார்கள். அதைத்தான் தமிழிலே சொல்லுவான் ஒருவன். தமிழகத்திலே ஒரு பாடல்கள் கூட அப்படி வந்திருக்கிறது. வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று கேள்விக்குறியாகத்தான் வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதையும் தாண்டி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி வரையும் உங்களுக்கு 3 வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசி வரையும் 3 வரும். ஒன்று, நீ பெற்றெடுத்த சாலிகான பிள்ளைகள், நீ செய்த தான தர்மங்கள், சதகத்துல் ஜாரியா, நீ கற்றறிந்த இல்மு ஞானம். இந்த 3ம் உன்னை மன்னரையிலும் தொடரும், மறு உலக வாழ்க்கையிலும் அது உனக்கு தொடர்ந்து வரும் என்று நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த 3ஐயும் நாம் எப்படி பக்குவப்படுத்த வேண்டும்? அன்பு சகோதரர்களே, ஒரு மாதத்துடைய ஹிஜ்ரி தியாகத்துடைய துல்ஹஜ் மாதத்துடைய கடைசியிலே நாம் இருக்கிறோம். அடுத்த ஒரு மாதம் நம்மை முன்னோக்கி வருகிறது, முஹர்ரம் மாதம். அதுவும் ஒரு பெண்ணம்பெரிய தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. நாம் நினைத்து பார்க்கிறோம், ஒரு ஃபேமிலி செய்த தியாகம், ஒரு குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளை, இந்த 3 பேர்கள் செய்த தியாகம் 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு அவர்களுடைய தியாகம் பேசப்படுகிறது என்றால், அவருடைய தியாகம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தியாகமாக இருந்திருக்கும், இஹ்லாஸானதாக இருந்திருக்கும். அதுபோல நம்முடைய தியாகம் வளர வேண்டும், இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஒரு சுவட்டிலே ஆணி அடிக்கின்றோம்.
ஆணி அடித்ததற்கு பிறகு சில நேர காலத்திற்கு பிறகு அந்த ஆணியை புடுங்கினதற்கு பிறகு அந்த ஆணி தன் இருப்பை சுவற்றிலே அடையாளமாக விட்டு செல்கிறது. நான் இந்த இடத்துல நான் பதியப்பட்டேன் என்ற ஓட்டை அந்த இடத்துல இன்றைக்கும் நாம் எத்தனை பயனடித்தாலும் அதை காண முடிகின்றது வீடுகளிலே. அன்பு சகோதரிகளே, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்ததனுடைய அடையாளம் இருப்பு. நாம் நம்முடைய ஹிஜ்ரத் தியாகத்தை நினைவு பார்க்க வேண்டும். நாம் என்ன இந்த தீனுக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறோம், என்னத்தை நாம் தியாகத்தை செய்து விட்டு செல்ல இருக்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையார் அவர்கள், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் பேசப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் என்ன ஒரு பெண்ணம்பெரிய தியாகத்தை செய்து விட்டார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் இட்ட சாரம்சமாக அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு முதல் கொடுத்திருக்கிறார்கள். முதலாக அவர்களை அதை எடுத்திருக்கிறார்கள். தன்னை விட, தன் குடும்பத்தை விட, தன்னுடைய உற்றார் உறவினர்களை விட அல்லாஹுடைய கட்டளை எதுவோ அதற்கு முக்கியத்துவம் முதன்மையாக முதல் படித்துவத்தை அவர் தந்த காரணம்தான். எனவே அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன். அல்லாஹ்விடத்திலே கணக்கிடப்படக்கூடிய வருடங்களின் மாதம் எத்தனை தெரியுமா? 12 மாதம் என்று அல்லாஹ்வே நிர்ணயித்து விட்டான். அந்த 12 மாதங்கள்ல ஒமின்ஹா அர்பஅத் ஹுரும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். துல் ஹஜ், துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களிலே இஸ்லாமிகள் யுத்தம் நடந்தால் ஆயுதத்தை தூக்கக்கூடாது, யுத்தத்தை நிறுத்திவிட வேண்டும். இஸ்லாமியர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் சண்டையை நிறுத்திவிட வேண்டும். இதுதான் கண்ணியமாக்கப்பட்ட மாதம். இந்த மாதங்களிலே எந்த ஒரு செடி கொடிகளை வெட்டிவிடக்கூடாது, எந்த ஒரு இலை குலைகளையும் துண்டித்து விடக்கூடாது. எனவே இந்த மாதங்களிலே இஸ்லாமிய ஆட்சிகள் இருக்கக்கூடிய நாடுகளிலே இதுவெல்லாம் நடக்காது. அப்படிப்பட்ட இந்த 4 மாதங்களிலே கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த வருடத்தின் அரபி மாதங்களிலே கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம். எத்தனை பேருக்கு ஆங்கில மாதத்தை கேட்டால் சொல்லிவிடுவார்கள். ஆங்கிலேயன் ஒவ்வொருவரும் அவனவன் வாழ்ந்த பகுதியினுடைய பெயரைத்தான் ஜனவரி, பிப்ரவரி என்று வைத்திருக்கிறான். அகஸ்தியன் வாழ்ந்தான், அவர் நினைவு சின்னமாக ஆகஸ்ட் என்று வைத்திருக்கிறான். ஆக அவரவர்கள் வாழ்ந்த பெயரைத்தான் ஆங்கில மாதமாக வைத்திருக்கிறார்கள். எத்தனை பேர்களுக்கு இஸ்லாமிய மாதம் 12 மாதம், எத்தனை பேருக்கு மரணமான சொல்ல முடியும்? அன்பு சகோதரர்களே, அந்த அரபி மாதங்கள் தான் நமக்கு கணக்கு. இஸ்லாமிய நாடுகளிலே சவுதியிலே மக்கா மதீனாவிலாம் சென்றால் இந்த அரபி மாதங்களின் பிரகாரம் தான் சம்பளம் கூட டெலிவரி பண்ணுவார்கள். எனவே நாம் இந்த அரபி மாதங்களை தெரிந்து கொள்வது இஸ்லாமியருடைய கடமை. அந்த அடிப்படையிலே துல்ஹஜ் மாதம் வருடத்தின் கடைசி மாதம், ஒரு பெண்ணம்பெரிய தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய மாதம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்ட பொழுது ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை, உடனடியாக எத்தனித்தார்கள். மினாவிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படுக்க வைக்கப்பட்ட அந்த கல் பாறை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும். இன்றைக்கும் மினாவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை எந்த கற்கள் நிறைந்த பாறையிலே படுக்க வைத்தார்களோ அந்த இடம் இன்றைக்கும் அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். என்றால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. நாம் பாடலை கேட்கிறோம், வரலாறை கேட்கிறோம். எனவே அவர்கள் செய்த தியாகத்திலே முதல்மதாக தன்னுடைய விட, தன் குடும்பத்தை விட, தன் பிள்ளைகளை விட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முதல் துருவமாக அவர்கள் முதல்
முதலிடம் கொடுத்தக்கூடியவர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரிகளே, வருடத்தின் கடைசி துல்ஹஜ், வருடத்தின் ஆரம்பம் முஹர்ரம். இந்த முஹர்ரம் இன்னும் ஒரு சில நாட்களிலே நம்மை முன்னோக்க இருக்கிறது. வருடத்தின் ஆரம்ப மாதம். அது ஒரு பெண்ணம்பெரிய தியாகத்தை இந்த சமுதாயத்திற்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ரு முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ், முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே என்ன மதிப்பளிக்கிறோமோ, எல்லாத்தை விட இறைவன் எப்படி முன்னிறுத்தப்படுகிறானோ எல்லா அமல்களிலுமே, இறைவனுக்கு எப்படி நாம் மதிப்பளிக்கின்றோமோ அதுபோல அந்த மாதத்தை நாம் மதிப்பளிக்க வேண்டும். அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த மாதத்திலே நாம் சிறப்பான நாட்களிலே நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மாதத்திலே தான் ஆஷுரா தினம் வருகிறது. ஆரம்பத்துடைய கடைசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரமுடைய முதலிலே தான் பிறந்து வளர்ந்து ஆளாகி அந்த பிறந்த அந்த மக்கமா நகரை விட்டு ஹிஜ்ரத்து புறப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று 53 ஆண்டுகள் அந்த மக்களோடு மக்களாக உலா வந்தவர்கள் நமது காருண்ய வள்ளல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இருக்கும்? தன் மண்ணை விட்டு பிரிகிறார்கள். பிரியும் பொழுது எப்படி அவர்கள் உள்ளத்திலே, சொந்த நாட்டை விட்டு நாம் பிரியும் பொழுது, இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று ஒருவன் சொன்னானால் நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, நினைத்து பார்க்கிறோம், வரலாற்றிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்டு மக்களை வெளியேறும் பொழுது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியேறுகிறார்கள். எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு புறப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருவரை காத்திருந்து, கட்டளை வந்ததற்கு புறப்படுகிறார்கள். நடுநிசியிலே புறப்படுகிறார்கள். அவர்கள் வீட்டை சுற்றி ஆயுதத்தை ஏந்திய எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது இந்த வழியாத்தான் வர வேண்டும், அவர் வந்தவுடனே நாம் தீர்த்து கட்டி விடுவோம் என்று ஆயுதத்தை ஏந்தி எதிரிகள் நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் படுத்திருந்த அந்த மெத்தையிலே, படுக்கையிலே, பாயிலே தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்துவிட்டு, அலியே, சில அமானித பொருள்களின் இடத்திலே கொடுக்க வைக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் தாங்கள் காலையிலே திருப்பி கொடுத்ததற்கு பிறகு மெதுவாக நீங்கள் புறப்பட்டு வார்கள் என்று கதவுக்கு பக்கத்திலே போனால் எதிரிகள் ஆயுதம் ஏந்தி அப்படியே சுற்றி நிற்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அந்த காட்சியை நினைத்து பாருங்கள், எப்படி இருக்கும்? ஹிஜ்ரத்து புறப்படுகிறார்கள். முஹர்ரம் ஆரம்ப நாளிலே பிறந்த மண்ணை விட்டு புறப்படுகிறார்கள். பெருமானார் கனத்த இதயத்தோடு நடுநிசியிலே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். நடுநிசியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கதவை திறந்து வைத்து அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அபூபக்கரே, இவ்வளவு நடுநிசியிலே எதிரிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கதவை திறந்து நீங்கள் உட்கார்ந்து படுத்திருக்கிறீர்களே, முழித்திருக்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது அந்த உற்ற தோழர் என்ன சொன்னார் தெரியுமா? அன்பு சகோதரர்களே, அப்பொழுதுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு தடவை என்னிடத்திலே சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்ன சொன்னீர்கள் தெரியுமா? அபூபக்கரே, ஒரு நாள் வரும், நம் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வரும், அப்பொழுது நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே, அந்த நாளிலிருந்து இன்று வரை இரவு நேரத்தில் நான் தூங்கவில்லை, என்னுடைய வீட்டு கதவையும் நான் சார்த்தி வைக்கவில்லை. ஏன் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் இரு உலக தலைவர், ஒரு செகண்ட் கூட என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி காத்து நின்றேன் என்ற பெயர் வரக்கூடாது. எப்படி இருந்திருக்கிறார்கள் தோழர்கள், எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். இதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வயசு மூத்தவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார். மாமனார் ஒரு பக்கம் இருக்கட்டும், வயது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஒரு செகண்ட் கூட என் வீட்டு வாசலிலே நீங்கள் காத்து நின்றீர்கள் என்று பெயர் வரலாற்றிலே வரக்கூடாது. அன்றிலிருந்து இன்று வரை நான் தூங்காமல் கதவை திறந்து வைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள் என்றால், அந்த அபூபக்கர் சுஹபத் பெருமானார் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். அன்பு சகோதரிகளே, 2 பேர்களும் புறப்பட்டு செல்கிறார்கள். மக்கமா நகரம் இன்றைக்கு ஹைவேலாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கு. அன்றைக்கு கரடுமுரடான பாதைகள் நடுநிசையிலே பெருமானார் அவர்கள் ஹிஜ்ரத்து தன் பிறந்த நாட்டை விட்டு புறப்படுகிறார்கள். கனத்த இதயத்தோடு புறப்படுகிறார்கள். போறார்கள். சவுரு குகை ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மலை வருகிறது. அந்த மலையினுடைய உச்சியிலே சவுரு குகை இருக்கிறது. அந்த குகையிலே நாம் இங்கே ஒரு 3 நாள் தங்கிவிட்டு செல்லலாமே, ரெஸ்ட் எடுத்து விட்டு செல்லலாமே என்று சொல்லுகிறார்கள். 2 பேர்களுமே மலைக்கு மேலே ஏறுகிறார்கள். உச்சியிலே ஓனதற்கு பிறகு அந்த குகையோ ஒரு ஆள் படுக்கிற அளவுக்குத்தான் அந்த இடம் அங்கே இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள், குகை ஃபுல்லா ஓட்டையா இருக்குது, எங்க பார்த்தாலும் விஷ ஜந்துகள் வரக்கூடிய ஓட்டையாக இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நான் உட்கார்ந்து கொள்கிறேன், என் மடியிலே தலை வைத்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லுவதற்கு முன்பாக தன் தலையிலே கட்டியிருந்த தலப்பாகை துணியை எடுத்து கிழித்து ஒவ்வொரு ஓட்டையாக அடைத்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? எங்கே இந்த ஓட்டை புதர்களில் இருந்து விசஜந்துகள் வந்து நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீண்டி விடுமோ, அப்பொழுது நாம் பெருமானாரை பாதுகாத்த பொறுப்பு நமக்கு இல்லாமல் போய் விடுமோ என்ற பயத்திலே ஒவ்வொரு ஓட்டையை அடைத்தார்கள். எல்லா ஓட்டையும் அடைத்தார்கள். ஒரு ஓட்டையை அடைப்பதற்கு துணி இல்லை. அந்த ஒரு ஓட்டையை மட்டும் தங்களுடைய காலை தூக்கி அந்த ஓட்டையை வைத்து அடைத்து கொண்டு, யார சொல்லலாம், என் மடியிலே படுத்து தலை வைத்து படியுங்கள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கள், தூங்குங்கள் யார சொல்லலாம் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்க வைத்தார்கள். ஹிஜ்ரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கண் அயர்கிறார்கள். ஆனால் எந்த ஓட்டையிலே அபூபக்கர் காலை வைத்து கொண்டிருக்கிறாரோ, காலை வைத்து கொண்டிருந்த அந்த ஓட்டையிலிருந்து ஒரு விஷப்பாம்பு வெளியே வருகிறது. அவர்களை தீண்டிக் கொண்டே இருக்கிறது. பெருமானார் இங்கே நாம் காலை அசைத்து விட்டால் பெருமானாருடைய தூக்கம் கலைந்து விடுமோ என்று பயந்தவர்களாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே ஆடாம அசையாமல் இருக்கிறார்கள். பெருமானார் கொஞ்சம் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஷம் அவர்களுக்கு மேலே ஏறி கண்கள் குளமாகி கண்ணீர் அவர்கள் அறியாமல் ஒரு சொட்டு பெருமானாருடைய முகத்திலே விழுந்து விடுகிறது. முகத்திலே தண்ணீர் பட்டவுடனே பெருமானார் விழித்து விடுகிறார்கள். என்ன அபூபக்கரே, என்ன அழுகிறீர்கள்? ஏன் உங்களுடைய அழுகை? கண்கள் குளமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் விழித்து கேட்கிறார்கள், நமது ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குகையில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டைகளையும் நான் அடைத்து விட்டேன். ஒரு ஓட்டையை அடைப்பதற்கு என்னால் துணி இல்லை. என் காலை வைத்து கொண்டிருக்கிறேன். அங்கே உள்ளே வெளியே ஒரு விசஜந்து என்னை தீண்டி கொண்டிருக்கிறது. எங்கே அதன் தீண்டுதல் நான் அசைந்து விட்டால் உங்களுடைய தூக்கம் கலைந்து விடுமோ யார ரசூலல்லாஹ், எனவேதான் நான் அசையாமல் இருக்கிறேன் என்று சொன்னவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை எடுங்கள் அபூபக்கரே, காலை எடுங்கள், எந்த இடத்திலே விஷம் தீண்டியதோ அந்த இடத்தை காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து அந்த விஷப்பட்ட இடத்திலே வைத்தார்கள், எச்சியை வைத்தார்கள். விஷம் அப்படியே ஷிஃபாவாயிருச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் மரணிப்பது வரை விஷம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாமல் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். என்றால் அந்த நபிக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார்கள் நமது சஹாபாக்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு நாம் என்ன தியாகத்தை செய்து விட்டோம்? கொஞ்சம் 50 வெள்ளி கொடுத்துட்டா ஆகா நாம் பெருசா செஞ்சு விட்டோம். ஒரு ஆடு வாங்கி குர்பானி, ஆகா நம்முடைய தியாகமா? ஒரு மாடு வாங்குறோம் அல்லது ஒரு ஒட்டகத்தையே வாங்கி குர்பானி எடுக்கிறோம். அதை பார்த்து நாம் எவ்வளவு பெருமிதம் அடைகிறோம். அன்பு சகோதரர்களே,
அபூபக்கரும் உமரும் ஒரு தடவை சந்தித்துக் கொள்கிறார்கள். சந்தித்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள் அபூபக்கரை பார்த்து, தோழரே, என் வாழ்நாள் முழுவதும் செய்த எல்லா அமல்களையும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கட்டும், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரே ஒரு அமலை மட்டும் எனக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள். யாரை பார்த்து? அபூபக்கரை பார்த்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எந்த அமல்? அந்த அமல் பெருமானாரோடு நீங்கள் சேர்ந்து எப்படி நீங்கள் ஹிஜ்ரத்து போனீர்களோ, அந்த சேர்ந்து ஹிஜ்ரத்து போனீர்களே, முஹர்ரம் 1க்கு பெறப்பட்டு 9-10க்கு நீங்கள் 9க்கு நீங்க பஸ் குபா சென்று 10க்கு மதீனாவை சென்றடைந்தீர்களோ, அந்த அமலை மட்டும் எனக்கு தந்துருங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. எப்படி இருக்கும் அன்பு சகோதரிகளே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் எனக்கு செய்த அத்தனை உபகாரத்திற்கு நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். ஆனால் அபூபக்கருக்கு மட்டும் என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை. அபூபக்கருக்கு மட்டும் என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் எந்த வாசலிலே வருவார்களோ, மதீனாவிலே தொழ வருவார்களோ, அந்த வாசல் கியாமத் நாள் வரை மூடப்படாமல் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கும் மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஏறத்தாழ 90 கதவுகள் இருக்கிற சுத்தி. ஹூக் அபூபக்கர் என்ற கதவு மட்டும் 24 மணி நேரம் திறந்திருக்கும். ஹரமுக்கு உள்ளே போகணும்டா மதீனாவில் அந்த ரூட்ல போயிட்டோம்னா உள்ள போய் உட்காந்துடலாம். ஆனா முன்னாடி போக முடியாது, ரவுலத்து ஜன்னா கிட்ட போக முடியாது. ஆனா ரவுலத்து ஜன்னாவை ஒட்டி போய் உட்காந்துக்கலாம். ஹூக் அபூபக்கர் என்று இன்றைக்கும் 24 மணி நேரமும் 1446 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வார்த்தையினுடைய வேல்விஷன் எவ்வளவு, அந்த வார்த்தையினுடைய உயர்வு எந்த அளவுக்கு அந்த மக்களால் பின்பற்றப்படுகிறது. நாமெல்லாம் என்ன தியாகம் பண்ணிட்டோம். எனவே அன்பு சகோதரர்களே, அந்த தியாக திருநாளிலே வரக்கூடிய அந்த முஹர்ரம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு புறப்பட்ட நாள். எனவேதான் முஹர்ரம் 9-10 நோன்பு வைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு உள்ளே போகிறார்கள். யூதர்கள் நிறைந்த ஊரு மதீனா, யூதர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க மதீனாவில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தா யூதர்கள்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா நோன்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாள் எங்களுக்கு புனிதமான நாள், புண்ணியமான நாள். என்ன அப்படி புண்ணியமான நாள்? இன்றைய நாள் தான் எங்களுடைய மூசா நபி நைல் நதியை விட்டு பாதுகாக்கப்பட்ட நாள், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள் என்று சொன்னார்கள். அப்படியா? அதற்காக நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா என்று பெருமானார் ஆவல் கேட்டுவிட்டு, உங்களை விட மூசா நபியுடைய நினைவு கூறுவதற்கு நாங்கள் மிக தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள், நீங்கள் நோன்பு வையுங்கள். யூதர்கள் ஒரு நோன்பு தான் வைப்பாங்க. வஹாலிஃபில் யஹூத வன்னஸாரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நீங்கள் எல்லா நேரங்களிலும் மாறு செய்து கொண்டிருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அவர்கள் ஒரு நோன்பு தான் வைப்பாங்க, நீங்க 2 நோன்பு வைங்க அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. அதனால 9-10 அல்லது 10-11 2 நாள் நோன்பு வைக்க வேண்டும். ஒரு நோன்பு வச்சா மூசா நபியுடைய பின்பற்றியதற்கு சமமாக ஆகிவிடும். மூசா நபியை நாம் நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல எந்த ஒரு இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் காட்டி தந்த எல்லா சட்டங்களும் எப்பொழுது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களோ அதோடு மாற்றப்பட்டு விட்டது. அன்பு சகோதரர்களே, எனவே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை துவங்கிய நாள் முஹர்ரம் 1, ஹிஜ்ரத்தை முடித்த நாள் முஹர்ரம் 12. இந்த 10 இந்த நாட்களிலே நாம் நோன்பிருக்க வேண்டும்
இந்த மாதத்திலே கண்ணியமாக்கப்பட்ட மாதத்திலே ஒரு மாதம் முஹர்ரம் மாதம், அல்லாஹுவால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வமின்ஹா அர்பஅத்து ஹுரும் என்று சொன்னானே, அது 4 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதம் என்று சொன்னானே, அந்த 4 மாதங்களிலே ஒரு மாதம் முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். கிதாபுல் எழுதுகிறார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி எழுதிய குனியத்து தாலிபீன் என்ற கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபில் நிறைய விஷயங்கள் எழுதுகிறார்கள் முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளை பற்றி. அன்பு சகோதரர்களே, எனவே இந்த மாதம் நம்மை முன்னோக்கி வருகிறது. ஒரு தியாக மாதம் நம்மை பின்னோக்கி செல்கிறது. வருடத்தின் கடைசி மாதம், ஒரு வருடத்தின் முதல் மாதம், தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய முஹர்ரம் மாதம் நம்மை முன்னோக்கி கொண்டு வருகின்றது. இந்த மாதங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நாம் தியாக உணர்வோடு உலகத்திலே வாழ வேண்டும். எல்லா காலங்களிலையும், எப்பொழுது நமக்கு விவரம் தெரிந்த காலத்தில் இருந்து நம்முடைய மேனி மண்ணறையை முத்தமிடுவது வரை நாம் தியாக உணர்வோடு இருக்க வேண்டும், உலகத்திலே வாழ வேண்டும். முஸ்லிம்களுக்கு தியாகம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் என்று முடிவு கிடையாது. கடைசி வரை தியாகம் செய்ய வேண்டும். கபருக்கு போவது வரை தியாகம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் கெஞ்ச வேண்டும், அழுக வேண்டும். நம்மால் முடிந்த பேர் உதவிகளை புரியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நாம் விட்டு செல்லக்கூடிய அனைத்தும். மற்ற அனைத்து சொத்து செல்வமெல்லாம் நம்மளை விட்டு ஓடிடும். அவர் நாம ரூஹு போனதற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் பங்கு போட்டுக்குருவாங்க. கணவன் மனைவி மட்டும் இருக்கிறாங்க, சொத்து ஏகப்பட்டு சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த சொத்துக்கு யார் அனந்தரக்காரர் வருவாங்க? பிள்ளை இல்லை, யார் வருவாங்க? தன்னுடைய அண்ணன் மக்கள், தன்னுடைய சகோதரியுடைய மக்கள், அவங்க தான் வருவாங்க. இவர் எதை வசியத்து செஞ்சாரோ அதை தவிர, இவர் இருக்கிறவளை எனக்கு பள்ளியாசலுக்கு இவ்வளவு கொடுத்துரு, இந்த மஸ்ஜிதுக்கு இவ்வளவு கொடுத்துரு அப்படின்னு என்ன வசியத்து செய்திருக்கிறாரோ, எழுதி வைத்திருக்கிறாரோ அதை தவிர, பள்ளிவாசலுக்கு கொடுத்தால் நன்மை கியாமத் நாளை வந்து கொண்டே இருக்கும். ஒரு பள்ளிவாசலை கட்டி வைத்தால் அதில் எத்தனை பேர் சுஜூத் செய்கிறார்களோ அத்தனை சுஜூதுடைய நன்மையும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே அன்பு சகோதரர்களே, முஸ்லாமியர்களுக்கு குறிப்பிட்ட காலம்தான் தியாகம் என்ற உணர்வு கிடையாது. எல்லா காலங்களிலையும் நாம் தியாக உணர்வோடு இருக்க வேண்டும். அந்த அதைத்தான் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பு சகோதரர்களை, ஹிஜ்ரத் தொடர்கின்றது. ஒரு குறிப்பிட்ட மாதத்தோடு ஹிஜ்ரத் முடிவடைவதில்லை, தியாகம் நிறைவடைவதில்லை. நாம் கியாமத் நாள் வரை, நாம் மரணிப்பது வரை நம்முடைய தியாக உணர்வுகள், பண்பாடுகள், சரி நோம்பில் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம், ஜக்காத்து கொடுத்துட்டோம், மற்ற நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜக்காத்துங்கிறது கணக்கு பார்த்து கொடுக்கறது. ரம்ஜான் நோம்புல தான் கொடுக்கணும், சட்டம் கிடையாது. ஒரு மாதத்தை கணக்கு பண்ணி அடுத்த வருஷத்துடைய கணக்கு பண்ணி கொடுக்கணும். ஆனா சதக்கா இருக்கிறத எல்லா காலங்களையும் கொடுக்கலாம், எல்லா காலங்களையும் தர்மம் செய்யலாம். அது குறிப்பிட்ட காலம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உள்ளுநோக்கியாக தூர நோக்கு பார்வையோடு சொல்லியிருக்கிறார்கள். சதக்காவை நீங்கள் அதிகமாக செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் நல்ல விஷயங்களை தியாக உணர்வோடு உலகத்திலே வாழுங்கள். அந்த சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தியாக உணர்வோடு வாழ்ந்தார்களோ அந்த தியாக உணர்வை அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் மரணிப்பது வரை அல்லாஹ்வை நாம் தியானம் செய்து இபாதத்து செய்து எல்லா நிலைகளிலுமே தியாக உணர்வோடு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கல் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எந்த விஷயத்தை சொன்னோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் உங்களையும் என்னையும் அமல் செய்யக்கூடிய கூட்டத்தார்களிலே வல்ல ரஹ்மான் ஆக்கியர்கள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு வழங்கிய வல்ல ரஹ்மானுக்கும், கண்ணியத்திற்குரிய பள்ளியினுடைய இமாம்கள், நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.